அனைவருக்கும் அன்பான வணக்கம். கலை கல்வி திருவிழா வலையொலிக்கு அனைவரையும் வருக வருகென வரவேற்று இன்று நாம் கணிதம் காண்போம் கற்போம் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். ஏன் இதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, மாணவர்களை நிறைய நம்ம ஆசிரியர்கள் நிறைய அழகாக பாடம் நடத்துகிறாங்க எல்லாருமே. ஆனாலும் மாணவர்களை ஒரு சில நேரங்களில் மறந்துடுறாங்க. கரெக்டாக நம்ம அதிகாரி வரப்போ எல்லாத்தையும் மறந்து தப்பாக சொல்லி நமக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறாங்க. அதனால் மாணவர்களை திரும்ப திரும்ப எடுத்து படித்து ஒரு ஆழமான புரிதல் வரணுன்றது நல்ல நோக்கத்தில் இந்த பாடத்தை சின்ன சின்ன கணித பாடங்களை நம்ம நடத்தி அதை நம்ம கொடுக்க போகிறோம். அதில் முதல் பாடமாக பார்த்தீங்க அப்படின்னா எண்கள், நம்பர்ஸ், எண்களுடைய வகைகளில் நம்பர்ஸில் ஏழெண்கள் ஆங்கிலத்தில் நேச்சுரல் நம்பர்ஸ் எண் என்றால் எழுத்தால் குறிக்கிறோம். ஏழெண்களில் முதல் எண் பார்த்தீங்க அப்படின்னா 1ல் ஆரம்பித்து 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு முடிவில்லாமல் சென்று கொண்டே இருக்கும். இது ஏழெண்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா முழு எண்கள், இது ஆங்கிலத்தில் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னும் இதை W என்ற எழுத்தாலும் குறிக்கிறோம். முழு எண்களில் முதல் எண் 0ல் ஆரம்பித்து அப்புறம் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு முடிவில்லாமல் சென்று கொண்டே இருக்கும். ஏழெண்களுக்கும் முழு எண்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், ஏழெண்கள் 1ல் ஆரம்பிக்கும், முழு எண்கள் 0ல் ஆரம்பிக்கும். மீதி எல்லாமே அதே மாதிரி முடிவில்லாமல் அந்த எண்கள் சென்று கொண்டே இருக்கும். அதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் 0, வலது பக்கம் மிகை எண்கள், இடது பக்கம் குறை எண்கள், இந்த அமைப்பு தான் முழு எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் இன்டஜஸ், இது Z என்ற எழுத்தால் குறிக்கிறோம். வலது பக்கம் பார்த்தீங்கன்னா 0க்கு வலது பக்கம் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு மிகை எண்கள், அதாவது நேர்மறை எண்கள்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முடிவில்லாமல் சென்று கொண்டே இருக்கும். 0க்கு இடதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா -1, -2, -3 அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இந்த எதிர்மறை எண்கள்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் முடிவில்லாமல் சென்று கொண்டே இருக்கும். இது முழுக்கள், இன்டெஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விகிதமுறு எண்கள் B/Q என்ற பின்ன வடிவில் இருக்கும். இங்கே Q is not equal to 0. Q is not equal to 0 ஏன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போவுமே விகிதமுறு எண்களில் பகுதி 0 எப்போதுமே வராது. அதனால் Q is not equal to 0 அப்படின்ற கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. இது ஆங்கிலத்தில் ரேஷ்னல் நம்பர்ஸ், Q என்ற எழுத்தால் குறிக்கிறோம். பின்ன வடிவில் எழுதக்கூடிய எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டு 5/2, 3/4, -2/5 அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கலாம். இது இல்லாமல் விகிதமுறா எண்கள், மெய்யெண்கள், சிக்கல் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எண்களுடைய வகைகள் இருக்குது. இதெல்லாம் பெரிய வகுப்பு போனால் படிப்பீங்க. இப்போ 1 to 8 வகுப்புக்குள்ளே நாம் பார்க்கக்கூடியது ஏழெண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ், முழு எண்கள், ஹோல் நம்பர்ஸ், முழுக்கள், இன்டெஜஸ், விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ். இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நோட் எழுதி திரும்ப திரும்ப நீங்கள் இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதல் ஏற்பட்டு அடுத்து வரக்கூடிய பாடத்தை நீங்கள் சிறப்பாக கற்பதற்கு இது உதவியாக இருக்கும் என்ற நல்ல நோக்கத்திலே இதை எடுத்திருக்கிறோம். அடுத்த ஒரு கணித நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு ஆசிரியர் சேவா ரத்னா PR திருமலை நாராயணன், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, ஆட்டுப்புத்தூர். நன்றி, வணக்கம்.